இன்னைக்கு தமிழகம் முழுக்க பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரோட்ல தாவேகா சார்பில் நடக்கக்கூடிய மக்கள் மாநாடு தான். மதுரைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சோ அதை விட அதிகமான கூட்டங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது தாவேகாவினுடைய ஒரு திருப்பு முனையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லணும்னா திரு செங்கோட்டையன் அவர்கள். அவரு இப்போ தாவேகாவில இணைஞ்சிருக்காரு. அவர் இணைஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால இங்க விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச போறாரு, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பலரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஈரோடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. கரூருக்கு வராத நீங்க ஈரோடுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களே, அப்போ மக்கள் மேல உங்களுக்கு இவ்வளவுதான் அக்கறையா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. என்னதான் இந்த மாதிரியான போஸ்டர் இருந்தாலும் மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் எழுந்துகிட்டே தான் இருக்கு. பார்க்கலாம் இது தாவேகாவுக்கு ஒரு திருப்பு முனையா இருக்க போகுதா இல்ல ஒரு பெரிய சவாலா இருக்க போகுதா அப்படின்னு. இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டம் நடக்குது அப்படிங்கறதுனால பாதுகாப்பு இன்னுமே பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த கரூர் சம்பவத்தை இன்னுமே மறக்கலையோ, அதனாலதான் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் வந்தாலும் நம்ம மக்கள் மட்டும் திருந்தவே மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பலரும் இந்த கூட்டத்துக்கும் அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வர காட்சிகளை நம்ம பார்க்க தான் முடியுது. 8 மாச குழந்தையா இருக்கட்டும், 1 வயசு குழந்தையா இருக்கட்டும், கேட்டா வீட்டுல விடுறதுக்கு ஆள் இல்லைங்க, அதனால தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. இந்த சீரியஸ்னஸை மக்கள் எப்போ புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு.